ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு பெரியவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது, சில விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அதில் சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ட்ராவல் பண்ணும்போது நம்ம அழுக்கு துணியெல்லாம் கொண்டு போகக்கூடாது, எண்ணெய் பொருளையும் கொண்டு போகக்கூடாது. அப்புறம் வந்து மாத நாட்களில் பெண்கள் வந்து உணவுப் பொருட்களை வந்து ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கக்கூடாது, லைட் ஃபுட்டு தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் செயற்கை மலர்கள், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரெல்லாம் வந்து நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மெட்டி அணியாமல் வந்து திருமணமான பெண்கள் மெட்டி அணியாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் கருவுற்ற பெண்கள் வரலட்சுமி விரதம் வந்து இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி விரதம் இருக்கக்கூடாது. இதில வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடாது. அப்புறம் திருமணமான 6 மாத காலத்திற்கு பிறகு தான் வந்து மலை ஏறுதல் வேண்டும். திங்கட்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சி பொழுதுல லக்ஷ்மி பூஜை செய்யக்கூடாது. காலை, மாலை இந்த 2 வேளையிலும் செய்யலாம். மதியம் டைம்ல செய்யக்கூடாது. அப்புறம் எலுமிச்சம் பழத்தில கோவில்ல மட்டும் தான் தீபம் போடணும். வீட்ல வந்து தீபம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எவர் சில்வர் விளக்கு விளக்கு வந்து தீபம் ஏற்ற உபயோகிக்கக்கூடாது. அகல் விளக்கு யூஸ் பண்ணலாம். மண்ணாலான அகல் விளக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதில் எவர் சில்வர் விளக்குலாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம விளக்கு வீட்ல ஏத்தக்கூடாது. அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு தீபம் வந்து ஏத்திட்டு போகக்கூடாது. அப்புறம் பூஜை வந்து முடியிற வரைக்குமே தீபம் வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். அப்புறம் முக்கியமா வந்து எருமையோட நெய், எரும மாட்டோட நெய் வந்து நம்ம பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. பசு நெய் மட்டுமே வந்து உபயோகப்படுத்தணும். அதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் அக்னிய சேர்க்கக்கூடாது. அப்புறம் தீபத்தை வந்து தாண்டக்கூடாது, ஊதக்கூடாது, தண்ணி ஊத்தி அணைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்ட்டு நம்ம வீட்ல இருக்க பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.